எங்களுக்கு கிருபையாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆண்டவரின் ஆலயங்களை காணபடி கிருபை செய்து இது எங்களை நடத்துறதுக்காக நன்றி என்று சொல்லி சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாக நம்ம சபைக்கு கொடுக்கும்படியாக என் உள்ளத்திலே ஏவின கர்த்தருடைய வார்த்தையை சங்கீதம் 90வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 728 பழைய ஏற்பாடு. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். ஜெபிப்போம். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை உடைய கருத்தில் போடுகிறேன். கத்தை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோட பேசும் அடியனை மறித்தனை வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இந்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். தேவரீர் வாசிப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய செய்தி தலைப்பு மேக் அஸ் ஹாப்பி. பக்கத்துல சொல்லுங்க. ஹலோ, மேக் அஸ் ஹாப்பி. எங்களை சந்தோஷப்படுத்தும், எங்களை மகிழ்ச்சியாகும். இந்த 6 மாதம் கர்த்தருடைய பிரதான கிருபையை கடந்து வந்துட்டோம். ஆனால் சற்று திரும்பி பார்த்தா இந்த 6 மாதம் எப்படி இருக்குன்னா நமக்கு சஞ்சலமும் அவர் சொல்லுது போல நமக்கு எப்படி இருந்தால் நம்முடைய நாட்கள்லாம் சிறுமைப்படுத்தின நாட்களும் நம்மை நமக்கு துன்பத்தை கண்ட வருஷமாகவும் நம்மளை ஆண்டவரை நடத்தி வந்தார். அதனால் இப்போது நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே என்னை சரியாக மகிழ்ச்சியாகும். இந்த மாதத்தில் என்னை மகிழ்ச்சியாக்கும். இந்த 6 மாதத்திலே என்னை மகிழ்ச்சியாக்கும். இந்த 6 மாதம் முடித்துட்டு இந்த வருஷத்துடைய இன்னொரு 6 மாதத்துடைய புதிய ஆரம்பத்துக்கு போகிற என்னை நீ மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி மோசே ஜெபிக்கிறார். கர்த்தரும் அப்படியே கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். எதுவுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நிச்சயமாக கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாவதாக. பாருங்க, 3 காரியங்களை சுருக்கமாக நான் கடற்கடன் சொல்லிவிட்டு கலந்து போகிறேன். முதலாவதாக அந்த ஒரு திறவுகோலாக, இந்த ஆசீர்வாதத்துக்கு திறவுகோலாக நான் சொல்வேன் என்றால் இந்த 15ஆம் வசனத்திலே அவர் சொல்ற, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவர் நம்ம சிறுமைப்படுத்தினாலும் இல்லை மனிதர்கள் நம்ம சிறுமைப்படுத்தினாலும், ஆனால் மோசே சொல்ற டைரக்டாக ஆண்டவரே நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் என்று சொல்கிறார். வேதத்திலே சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களை கர்த்தர் நோக்கி என்ன செய்தார்கள், அதனால் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து பார்க்குறோம். முதலாவதாக என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாம், அதாவது 1 சாமுவேல் 1:11 என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 339 பழைய ஏற்பாடில் 1 சாமுவேல் 1:11 அது சொல்றா பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இந்த மேக் அஸ் ஹாப்பி என்ற எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று நாம் கர்த்தரை வாக்குத்தத்தமாக இந்த 6 மாதத்துக்கு இந்த மாதத்துக்கும் நாம் கேட்குறோம். ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. பக்கத்து சொல்லி என்ன இல்லை? மகிழ்ச்சி. எல்லாம் இருக்கு, புருஷன் இருக்காது, சொத்து இருக்கு, எல்லாம் சுகம் இருக்கு, சாப்பாட்டுக்கு ஒன்றுத்துக்கு குறையில. ஆனால் என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. எப்படியா இருக்கலாம்? சிறுமப்படுத்தப்பட்டவங்களே காணும், சிறுமப்படுத்தப்பட்ட காலம். அதனால அப்போ அந்த ஆண்டவரை பார்த்து அந்த சிறுமப்படுத்த அவரை ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய அடியாளை மறாமல் நினைத்தருளி என்று என்ன பண்ணினாருன்னா, தமிழ்ல 10வது வருஷத்துல அவ என்ன பண்ணா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இப்போ முதல் குறிப்பு, ஆனா ப்ரே லுக் ஆன் த அஃப்ளிக்ஷன். அன்னால் விண்ணப்பம் பண்ணி சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று ஜெபித்தார். ஆண்டவரே
என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா என்று ஜெபித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிறுமை மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? யாரை நோக்கி செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எந்த மனிதனாலையும் மாற்றவே முடியாது. நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் அந்த மனுஷன் சீலோவிலே சேனையை கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசிரியர் ஏலி நடுக்குமார் இருந்தார். வருஷந்தோறும் போகிறார். அதான் நான் சொன்னேன், துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்க வேண்டும். பாருங்க, அவ வருஷம் வருஷம் போகிறான். ஆனால் என்னதான் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி. அது மாத்திரம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லப்பட்டிருக்கோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவளை மனமடைய செய்து அவளை கஷ்டப்படுத்தி அவளை வேதனைப்படுத்தி அவளுடைய சக்காலத்தி அவளை மனநோக்கடி செய்வான். ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு சந்தோஷமும் இருக்காது. நீங்கள் 8-9 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 பிறகு அவள் புருஷனாகிய எல்கான் அவரை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறார்? ஏன் சாப்பிடாது இருக்கிறார்? ஏன் சந்தேகப்படுகிறார்? 10 குமாரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறார். உனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறார். ஆறுதல் படுத்தோடனே உடனே அவள் என்ன பண்ண? 11ஆம் வசனம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவள் சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு, பாருங்க, அவர்கள் புசித்து குடித்து ஆறுதல் பண்ணி சாப்பிட வச்சுட்டான். இப்படியும் குடித்த பின்பு அண்ணா எழுந்திருந்தார். அல்லேலூயா. அப்படியே இல்லை, சரி சமாதானப்படுத்திட்டார், சாப்பிட வச்சுட்டார். அப்போ உள்ள என்னதான் இல்லை? மகிழ்ச்சி இல்லை. அப்போ என்ன பண்ண? அவ எழுந்து. அல்லேலூயா. ஸோ நம்முடைய கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்னன்னா, நம்ம ஹேனா ஸ்டூட் அப் ஃபார் த ஹாப்பினஸ். அல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்திற்காக அவ எழுந்து நின்றான். அல்லேலூயா. அவதான் எழுந்து நின்றான். அவர் என்னதான் சந்தோஷப்படுத்தாலும் அவளை தெரிஞ்சிட்டா இதெல்லாம் டெம்பரரி, இது வாய் வழியாக போகுது, வயிறு வழியாக போயிடும், இது நிரந்தரம் இல்லை. ஆனால் நான் இங்கிருந்து எழுந்திருக்க வேண்டும். எனக்கு தெரியும், எனக்கு மகிழ்ச்சியை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், என் ஜபத்தை கேட்டு தருகிறவர் ஒரு இருக்கிறான்னு சொல்லி இருக்கிற இடத்துலே இல்லை. வருஷம் வருஷம் அப்படியே நடக்கும். அவர் சந்தோஷப்படுத்துவார், அவர் ஆறுதல் படுத்துவார், அப்புறம் சாப்பிடுவாங்க, திருப்பி கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டும் என்று சொல்லி தைரியமாக Anna stood up for the happiness. அண்ணா தன்னுடைய மகிழ்ச்சிக்காக எழுந்து நின்று தேவாலயத்தில் போய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதனுடைய விளைவுகள் என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் நீங்கள் 113:9 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 113:9 வாசிங்க. அப்படியே சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் சொன்னேன், he God make joyful. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்! அவ எழுந்தபடினாலே, அவ எழுந்து கர்த்தரை அவ தனித்து அவ என்ன பண்ணா, குடும்பமாய் வருகிறார். ஆண்டவரை பலியிடும்படி, ஆண்டவரை ஆராதனை செய்யும்படி எல்லாம். ஆனால் தன் வாழ்க்கையை ஒன்று கண்டுபிடித்தார், நான் எழுந்திருக்க வேண்டும். எழுந்து எங்கே போக வேண்டும்? ஆலயத்துக்கு போக வேண்டும். அங்கே போய் என்ன பண்ண வேண்டும்? தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று அவள் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி அவள் ஆண்டவருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். மலடியாக இருந்த அவளை மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சி ஆக்கி வீட்டிலே குடியேற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸோ God make joyful, God has make happy. பாருங்க, அவள் என்ன பண்ணா? ஜெபம் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1:18 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போது அவள் உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால்
பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. போஜனம் செய்தாள். ஆமே. அவ போஜனம் சாப்பிட்டுட்டு நேரம் என்ன பண்ண ஆலயத்துக்கு வந்தா, ஜெபித்தா. கர்த்தர் திருப்பியும் ஜெபித்து விட்டு அவ முகம் மாறிச்சு. அவ இதயத்தெல்லாம் ஊற்றிட்டா. அவ துக்கமெல்லாம் நீங்கிட்டு இப்போ போய் என்ன பண்றா, போய் அவ போஜனம் என்ன பண்ணா செய்தான். பார்க்குறாங்க, அவரே பார்த்துருப்பாரு. வந்து எல்லா வேலையும் திருப்பியும் செய்கிறார். சில வீட்டில் போய் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க, சில பேர் எழுந்துக்க மாட்டாங்க தங்க துக்கத்தில். ஆனால் அப்படி இல்லை, துக்கமுகமாக இல்லை, விசுவாசித்தார். கர்த்தர் என்னை நிச்சயமாக ஜெபத்தை கேட்டிருப்பார் என்று விசுவாசித்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 வருஷம் இதோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கா தன் மனைவி அன்னாலே அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்திருந்தார். சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டு என்று சொல்லி அவளுக்கு சாமுவேல் பெயரிட்டார். ஆண்டவர் சில நாட்களிலே ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் சிறுமைப்படுத்த நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லும் போது, ஒருவேளை பிள்ளை இல்லாத இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், இல்லை வேறு எதுலையாவது உங்களை சிறுமப்படுத்துகிற நாட்டில் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே சரியாக என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக்கு சொல்லுங்க. உங்கள் சிறுமையை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். நம்ம தான் அதுக்காக எழுந்து முயற்சி செய்ய வேண்டும், எழுந்து தேட வேண்டும், எழுந்து ஜெபிக்க வேண்டும், எழுந்து கேட்க வேண்டும். கேட்கிறோம் எவ்வளோ பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக. ரெண்டாவதாக பாருங்க, நீங்கள் என்னோட கூட ரூத்து 1:21 வாசிங்க. ரூத்து 1:20 அப்படியே நான் கொஞ்சம் திருப்புங்க. அப்படியே திருப்பிங்கன்னா பக்கம் 335 வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பாருங்க, உங்களுக்கு இந்த கதை தெரியும். நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்து 4 அதிகாரம் தான் வீட்டில் போய் படிங்க. அதில் இங்கே ஒரு குறிப்பு இருக்குது. இங்கே நகோமியும் ரூத்தும் 2 பேர் வருகிறாங்க. வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரூத் நகோமி propaganda the Almighty has afflicted me. நகோமியும் என்ன பண்ணாருன்னா, ரூத்தும் பிரசாரம் பண்ணினாங்க. என்னென்ன? கர்த்தரை சிறுமைப்படுத்தி. அப்படி வாழ்க்கை சொல்றாரு, நீங்கள் ஏன் என்னை வந்து நகோமியில சொல்லுங்க, கர்த்தரை என்ன பண்ணிருக்காரு, சிறுமைப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் இங்கிலீஷில் அழகாக இருக்கும். என்ன பண்ணா, புரோகண்டா பிரச்சாரம் பண்ணாங்களாம். புரோகண்டட் the Almighty has afflicted me. அந்த என்னை அவரை சிறுமைப்படுத்தியிருக்கிறார், என்னை அவர் சிறுமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணார், பிரச்சாரம் பண்ணினார். உனக்கு கர்த்தரை சிறுமைப்படுத்திருக்கார் என்று சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணார். அப்போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பாருங்கள், நீங்கள் 1:4 வாசித்தீங்கன்னா, அவர்கள் ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும் அந்த கதை. வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. இங்கே பெத்லகேமில் இருந்த இவங்க பஞ்சத்தை கண்டு குடும்பமாக எங்கே போயிட்டாங்கன்னா, மோவா தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அங்கே தங்கி இருக்கும்போது அவருடைய கணவர் இறந்து விட்டார். இறந்த பெண்கள் 2 மகனுக்கும் மோவாபிய ஸ்திரீகளை அவர்கள் திருமணம் பண்ணி 4ஆம் வருஷம் சொல்லப்படுற இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டவர்கள். அவர்கள் ஓர்த்தி என்பவள், ஒருத்தி பேர் ஓர்வாள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணி 10 வருஷமாக அங்கே இருந்து அவங்க என்ன பண்ணா அப்படின்னா, நீங்கள் பேர் தெரிய வாசிப்பேன்னா 6ஆம் வருஷத்தை பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தது. பாருங்க, அவருடைய கணவர் இறந்து விட்டார். 10 வருஷம் அங்கே வாசம் பண்ணினாங்க. 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இப்போ நகோமிக்கு என்ன இருக்குதுன்னா, ரூத்தும் ஒவ்வொரு பார்த்தா இருக்கு. ஆனால் கேள்விப்படுகிறா, கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்து இப்போ 10 வருஷமா அங்கே ஆண்டவர் அவங்களை சந்திக்காம ஆதாரம் கொடுக்காம பஞ்சத்திலே இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ செய்தி வருது,
கர்த்தர் சந்திக்கிறாரு. உடனே என்ன பண்ணனா, ரூத் என்ன பண்ணாரு, ரூத்து, அப்புறம் ஓர்பா, அதுக்கப்புறம் நம்ம நெகோமி என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டுட் அப், அதாவது ஸ்டெட் ஃபாஸ்ட்லி. நெகோமி ஸ்டுட், 2 பேர் சொல்லி அவள் நெகோமி எழுந்து தேசத்துக்கு போக அவள் தீர்மானித்தார். பாருங்க 18 வருஷத்துல நீங்க வாசிக்கிறான்னா, அவள் எழுந்து போடுறது மாத்திரமல்ல, அவள் என்ன பண்ணினான்னா, அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, ரூத் வாஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி மைண்டட் டு கோ வித் ஹர். பாருங்க, ஒருத்தி கட்டி பிடிச்ச முத்து டாட்டா பாவே சொல்லிட்டு போயிட்டா. ஆனா ஒருத்தி என்ன பண்ணான்னா, நான் உன் கூட தான் வருவேன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன் இடம் என் இடம், உன் வீடு என் வீடு, மரணமே இல்லாம பிரிக்க முடியாது என்று சொல்லி அவன் என்ன பண்ணா, உறுதியாக, ரூத் வாஸ் steadfastly minded to go with her. அப்படியே அவன் என்ன பண்ணா, புறப்பட போனான். தமிழ்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய என்ன பண்ணா, உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவன் உறுதியாக அவளை பின்பற்றினால்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2:12 பார்த்தீங்கன்னா ரூத்துடைய வாழ்க்கையில பாருங்க, 2:12 பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பாருங்க, ரூத்துடைய பிரயாசம், அவ பிரயாசப்பட்டான். அவ அப்படியே மாமியார் உள்ள உடனே அவ மாமியாரை வெளியே போக சொல்லல. மாமியார் என்ன பண்ணாங்க, அவ போறன்னு போமா என்று சொல்லி அனுப்பிவிட்டார். போய் அவ வேலை செய்த அவருடைய பிரயாசத்தை அவக்கு பார்க்கலாம். நீங்க 11 வாசிப்பேனா, 10-11 வாசிப்பேனா. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, அதுல 10 சொல்றது, ரூத் பிந்தின நற்குணம் உத்தமம். உங்களுக்கு தெரியும், அவ வந்த உடனே எந்த உலகத்தில் இந்த இருக்கிற தேசத்துக்கு யார் ஐஸ்வர்யம் சொல்லி தேடி போல, அவ என்ன பண்ணான்னா, மாமியாருடைய வார்த்தை பிரகாரமாக, நீ போசனுடைய அவன் ராத்தங்கும் போது அவன் காலடியிலே இருந்து அவனுடைய சுதர வழி சொல்லும் போது அவன் அப்படியே செய்கிறான். அப்போதான் சொல்லுறாரு, நீ வந்து மாமியார் பார்த்துட்டுலாம் சரி, ஆனால் இப்போ நீ பண்ணப்ப நீ நினைச்சா என்ன பண்ணிக்கலாம், அழகா இருக்க சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணிக்கலாம், போய் நல்ல ஐஸ்வர்யம் நீ என்ன பண்ணிக்கலாம், நீ வந்து முடிச்சிருக்கலாம். ஆனால் உன்னுடைய முன் காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமம் என்று சொல்லி அவளை அவன் அப்ரிஷியேட் பண்ணான். பாருங்க, காரணம் என்ன, எழுந்து மாமியாரோட வந்தான். நெகோமி எழுந்து வந்தான். மாமியாரை மாத்திரம் சிரமப்படுத்துறாங்க, அவளையும் சிரமப்படுத்தப்பட்டான். ஏன்னா கணவனை இழந்தவன், ஹஸ்பண்டை இழந்த ஒரு மகளாக வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசினா 4:13 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை பாருங்க, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சார். ஆண்டவர் போவாஸ் அவளை கல்யாணம் பண்ணின மாத்திரமல்ல, அது ஒரு சமூகம் நல்லா இருக்கும். அந்த நீங்கள் வீட்டில் போய் அதிகாரம் வாசிங்க, முதல் சுதந்திரவாளியை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த சொத்தெல்லாம் நான் வாங்க போகிறேன்னு போக சொல்லும் போது உடனே நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னுவான். சொத்து மாத்திரம் இல்லைப்பா, சொத்து வேணா விதவி 10 வருஷம் வாழ்ந்த ஒரு விதவி வந்திருக்கிறான் மோபிஸ்டி, அவளே கல்யாணம் பண்ணா எனக்கு வாழையே வாழான்ட்டான். முதல்ல வேணும்னா வாழா, ஆனால் சார் நீ வாழான்னா செருப்பை விட்டு போ, நான் அதை அவன் செருப்பை விட்டு போன இவங்க போய் போட்டு நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் சொல்லி விவாகம் பண்ணுவோம். எல்லாரையும் கூப்பிட்டு சாட்சியாக விவாகம் பண்ணுவோம். கர்த்தர் என்ன பண்ணார்னா, ரூத்துக்கு கர்த்தர் பிள்ளை பெறும்படியாய் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, 68:6 வாசிப்பாங்க, அழகாக சொல்லப்பட்டிருப்பாங்க. சங்கீதம் 68:6 பக்கம் 710, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி என்று சொல்லுவோம். அப்போ என்னென்ன முதல்ல பார்த்தோம், அண்ணாவுக்கு யாரும் என்ன பண்ணாருன்னா, God make a joyful, God make a
ஹாப்பி பண்ணினாரு. இங்கே என்ன பண்ணாருன்னா, God settled the solitary in family. தேவன் தனிமையாக இருந்த ரூத்துக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கடமை, அது நம்முடைய எல்லாருடைய கடமை. சிறு வயதிலே கணவனை இழந்திருப்பதார், மனைவியை இழந்திருப்பதார், எல்லாரும் சேர்ந்து பிள்ளை இருந்தால் கூட என்ன செய்ய வேண்டும் என்றார், அவருடைய மறுவாழ்வு தரும்படியாக எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். எவ்வளோ நாள் மாமியார் உயிரோடு இருப்பாங்க, எவ்வளோ நாள் மாமனார் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் அந்த வாலிப வயதில் என்ன செய்ய வேண்டும், நம்ம அது சரியாக செய்ய வேண்டும். பாருங்கள், இவருடைய வாழ்க்கையே எல்லா முடிஞ்சுன்னு வந்துட்டா. ஆனால் நெகோமி தன்னோடு வச்சுக்கொள்ளவில்லை. கடைசிங்க விலை என்னோடு இருக்கணும்னு வச்சுக்கல. மகளே, உன் சுதந்திரி, நீ போய் உன் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு சொல்லி அவளுக்கு அவள் சுக வாழ்வை தேடாமல் இருக்கணும் என்று 3:1 சொல்லப்பட்டிருக்கோம். அவள் பிரயாசப்பட்டாள். யார்? நெகோமி. ரூத்தும் அவளை கீழ்ப்படிந்தா. பாருங்க, கர்த்தர் தனிமையாக இருக்கிற அவளுக்கு குடும்பத்தை தந்து அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன மாதம் ஆண்டவர் துன்பத்து கண்ட சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக நம்மளை மகிழ்ச்சியாக்குவார். என்னென்ன எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, சிறுமைப்படுத்தி கொண்டப்படுகிறோமோ, நாம் என்ன செய்ய வேண்டும்னா அதிலே இருக்கக்கூடாது. எழுந்திருந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை சரியாக மகிழ்ச்சியாக்குவார். பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு எந்த சிறுமத்தனம் சரி, ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சரியாக என்ன மகிழ்ச்சியாக்குவார். ரெண்டாவதாக, எதுவுமே இல்லை என்று எல்லாம் எழுந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் திருப்பி இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமே. அவள் என்ன பண்ணா, எல்லாம் போயிடுச்சு. அவங்க ஊரில் அம்மா அப்பா கிட்ட போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஜனத்துக்கு போ, சொத்தெல்லாம் இருக்கு, எல்லாம் விட்டு வெறுமையாக வந்தால், வெறுமையாக வந்த அவளை ஆண்டவர் கைவிடவில்லை. தனிமையாக வந்த அவளை கர்த்தர் குடும்பம் தந்து பிள்ளை தந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவளுக்கு மாத்திரமல்ல, நகோமியும் அந்த பிள்ளை எடுத்து வளர்த்தார் என்று வேதம் சொல்லுது. அந்த பிள்ளை நீங்க வாசிப்பீங்கன்னா 16 நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி அவளை வாழ்த்தினார். அவள் ரூத்துடைய பிள்ளை நகோமி பிள்ளை போல அவன் வளர்த்தான். எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மாமியார் பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல 3ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 38:2 வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, இப்போ பாருங்களேன் 31 அந்த நாட்டில் ஏசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் அவன் இருந்தான். அப்பொழுது அவன் தீர்க்கதரிசி அனுப்பி, நீ போய் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு சொன்ன போது அவன் என்ன பண்ணான்னா, எசேக்கியா ப்ரே என்னென்ன ப்ளீஸ் ரிமெம்பர் மீ லார்ட்னு சொல்லி அவன் ஜெபித்தான். இங்கே வீட்டில் போய் 1-6 வரைக்கும் வாசிங்க. அவன் என்ன சொன்னான்னா, அவன் சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஹவ் பீன் அ குட் சர்வன்ட், நான் உங்களுடைய நல்ல ஊழியக்காரனாக இருந்தப்பா, என்னை நினைத்தரலும் என்று சொல்லும் போது 5ஆவது சொல்லுகிறது, ஐ ஹவ் ஹர்ட் யுவர் ப்ரேயர் அண்ட் ஆடட் 15 years. கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டு எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆமே. ஏன்னா அவன் சொன்னான், நான் உங்களுடைய வேலைக்காரன்ப்பா, நம்முடைய வேலைக்காரன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். இதில் என்ன ஆசீர்வாதம் என்று பார்த்தீங்கன்னா, God blessed and extended the life of servant of God. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய வாழ்வை வருஷங்களை சுகப்படுத்தி அவர் என்ன பண்ணாராம், 15 வருஷம் கூட்டி கொடுத்தாராம். நீங்கள் பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 26, நீங்கள் வீட்டில் போய் 25 30 வாசிச்சிங்கன்னா, அங்கே எப்போத்தான ஒரு மனிதன் இருந்தான். பவுலுக்கு ரொம்ப மிக பிரியமானவனாக இருந்தான். ஆனால் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டது எல்லாரும் கேள்விப்பட்ட ரொம்ப துக்கமானான். பவுலும் துக்கமானான். ஆனால் கர்த்தரோ அவனை சுகப்படுத்துகிறாரு. சுகப்படுத்தி அவனை எல்லாருக்கும் முன்பாக மற்றவங்க சந்தோஷப்படுகிறபடியாக சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா. சொன்னாங்க, நீங்கள் அவனை காணும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவீர்கள். இப்போ 3ஆவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பவுமே நம்ம கர்த்தாவே, நான் உங்களுடைய ஊழியக்காரன்,
நாம் ஊழியம் செய்கிறோம்ப்பா, நம்முடைய ஊழியக்காரன் சொல்லி சுகவீனப்படுகிற நேரங்களெல்லாம் கத்திரத்தில் நம்முடைய ஊழியக்காரப்பா என் உத்தமத்தை பாருங்க, என் உண்மை பாருங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் சுகம் தந்து இன்னும் நீங்கள் போக வேண்டிய வெகு தூரம்னு சொல்லி உங்கள் ஆயுஷ் நாட்டில் தான் பண்ணாரு கூட்டி சேர்ப்பா. உடனே சிலர் இப்போ போதப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. போதப்பா எடுத்துக்கப்பா ஆண்டவர் பண்ணாது, எடுக்கவே மாட்டேன். அதனால கர்த்தாவே என்னை எடுக்காதீங்க சொன்னீங்கன்னா எடுத்துவிடாது. கர்த்தா என்ன எடுக்காதீங்க எடுத்துடாது. இல்லை கர்த்தாவே என்னை சுகப்படுத்துங்கப்பா, தாவீது போல நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரை செய்கை விவரிப்பேன். நான் இருக்கிற உயிரோடு இருக்கிறதே உமக்கு ஆண்டவரே கர்த்தாவே உண்மை ஆண்டவரே கர்த்தா ஊழியம் செய்கிறது தான்ப்பா என்று சொல்கிறேன். பாருங்க நாளை ஆண்டவர் நம்முடைய எல்லாம் 7 மணி 6 மணி ஆயிடுச்சு முடிப்போம். நாளுடைய மாதத்துடைய வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரா, கர்த்தர் நம்மளை சந்தோஷமாக பக்கத்தில் சொல்லுங்க, God has made us happy. ஆமே, கர்த்தர் நம்மை சந்தோஷமாக எங்களை மகிழ்ச்சியாக்க மாட்டார், எங்களை மகிழ்ச்சியமாக்க மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் மகிழ்ச்சி விசுவாசிக்கிறீங்க. ஆமே, இந்த மாதத்திலே உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஒரு வருஷமாக போன ஜூன் வரைக்கும் துன்பத்தையும் துக்கத்தையுமே சந்தித்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வருஷம் துவக்கிற ஜூலை மாதத்தில் சரியாக மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தர் செய்வார். நாம் செய்வதை எழுந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் எழுந்திருக்க போறீங்க? ஆமே, இங்கே எழுந்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தை எழுந்து அவர் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். He make it joyful. ரெண்டாவதாக நீங்கள் சொல்லுங்க, நான் இப்படி இருந்தேன் நீங்கள் சொல்லு, அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து அதை விட்டுறாதீங்க. முன்னேறதுக்காக என்ன பிரயாசப்படுங்க. நீங்கள் பிரயாசப்படும் போது உங்களுடைய பிரயாசத்தை கண்டு, உங்களுடைய சாட்சியை கண்டு, உங்களை முந்தினதோடு பிந்தையதை கண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, வீடு வாசல் இல்லாத, குடும்பம் இல்லாத உங்களுக்கு நீங்கள் சொல்லணும், இந்த வருஷம் முடிக்கும் போது கர்த்தர் தனிமையாக எனக்கு ஒரு குடும்பத்தை தந்தார், என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு குடும்பத்தை ஆசீர்வதித்தார், என்னை கல்யாணம் பண்ணார், எனக்கு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி தனிமையாக இருந்த என்னை கர்த்தர் குறைவாக இருந்ததை நிறைவாக்கினார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தருவார். மூணாவதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ பலவீனம் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை இன்னும் உயிரோடு ஆண்டவரை கர்த்தாவே நான் சாவ பயிர்த்தெடுப்பு ஆண்டவரை செய்கிற விவரிப்பா என்று சொல்லி என் உத்தமத்தை பாருங்க, உண்மையை பாருங்க, இன்னும் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தரை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை
இந்த சிறுமை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அண்ணாலே ஆசீர்வதித்து போல ஆசீர்வதிப்பார். உங்க தலைமையை பார்த்து கர்த்தருக்கு வீடு வாசத்தை குடும்பம் பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நீங்க செய்கிற ஊழியத்தில் பலவீனப்பட வேண்டியில்லை, கர்த்தர் சுகம் தருவாராக. உங்களை இந்த மாதம் கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவாராக. அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாளை கூட கூடி வந்து உங்களை பாட துதிக்க ஆராதிக்க உங்களை வார்த்தையில் கேட்க கர்த்தர் முத்தென்று கொடுக்க நீ அந்த நல்ல கிருபைக்காக சொந்தம் எங்களோட ஒவ்வொருவோடு பேசுகிறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைப்படி சங்கீதம் 90:15 பிரகாரம் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கும், உடைய ஜனங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த 6 மாதம் முடிக்கும் போது கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாக்கினார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். அந்த ஒவ்வொரு ஆசிரியும் போது அவருடைய கருத்தை ஒவ்வொரு மேல் வைத்து ஆசிரியத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தமுள்ள கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you.